சேலத்தில் முதல்வர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் சிகிச்சை பெற்றவரிடம் பணம் கேட்ட மருத்துவமனை அதிகாரி. முதலமைச்சர் அலுவலகத்தில் முறையிட்ட பாதிக்கப்பட்டவரின் கணவர் பணமே கேட்கவில்லை என மறுக்கும் மருத்துவமனை டீன். நடந்தது என்ன? சேலம் கிரீன்லாண்ட்ஸ் பகுதியை சேர்ந்தவர் சண்முக சுந்தரம். இவரது மனைவி கிருபாம்பிகை. சமீபத்தில் இவருக்கு புற்றுநோய் பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதையடுத்து சேலத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கிருபாம்பிகை அனுமதிக்கப்பட்டுள்ளார். முதலமைச்சரின் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் கடந்த ஜனவரி 2ஆம் தேதி அவருக்கு கீமோதெரபி சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்திலிருந்து பாத்ரூம் தொலைவில் இருப்பதால் பாத்ரூம் வசதியுடன் கூடிய சாதாரண அறையை கொடுக்குமாறு சண்முக சுந்தரம் கேட்டிருக்கிறார். அதற்கு அங்குள்ள செவிலியர் கீமோதெரபி சுமார் 6 மணி நேரம்தான், முடிந்தவுடன் வீட்டிற்கு போய்விடலாம் என சமாதானம் செய்திருக்கிறார். மருந்து வருவது தாமதமானதால் இரவு தங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டதாகவும் பாத்ரூம் கூட செல்ல முடியாமல் மனைவியுடன் தவித்ததாகவும் சண்முக சுந்தரம் குற்றம் சாட்டுகிறார். வீட்டிற்கு போய்விடுகிறோம் என்று இருவரும் கேட்டும் டிஸ்சார்ஜ் செய்ய மருத்துவமனை மறுத்திருக்கிறது. அடுத்த நாள் மதியம் கிருபாம்பிகைக்கு கீமோ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே நாள் மாலை 6:30 மணியளவில் கீமோதெரபி நடந்து கொண்டிருக்கும் போது காப்பீட்டு அலுவலகத்திலிருந்து அழைப்பு வந்திருக்கிறது. அங்கிருந்த பணியாளர் ஒருவர் கீமோதெரபி மருந்திற்கு ரூபாய் 30,000 தர வேண்டும் என்று சண்முக சுந்தரத்திடம் சொல்லி இருக்கிறார். அப்போது சண்முக சுந்தரம் முதல்வர் காப்பீட்டு திட்டத்தில் அனைத்து வைத்தியமும் இலவசம் என்று போட்டிருக்கும் போது எப்படி பணம் கேட்கிறீர்கள்? இதை காலையில் கூறியிருந்தால் வைத்தியத்திற்கு சம்மதித்திருக்க மாட்டோம் என்று கூறியவுடன் அந்த நபர் 15,000 மட்டுமாவது தாருங்கள் என்று பேரம் பேசியிருக்கிறார். தொடர்ந்து எங்கு பணம் கட்ட வேண்டும் என்று கேட்டதற்கு என்னிடம் கையில் ரொக்கமாக கொடுங்கள் என்று அந்த அலுவலர் சொல்லவே சந்தேகமடைந்து பணம் கொடுக்க மறுத்திருக்கிறார் சண்முக சுந்தரம். இதையடுத்து மருத்துவமனை நிர்வாகத்திற்கு அழுத்தம் கொடுத்த பின்னர் கிருபாம்பிகை டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மருத்துவ பயனாளியுடன் இருப்பவர்கள் தங்க வசதி இல்லையே என கேட்டபோது வேண்டுமென்றால் கட்டிலுக்கு கீழே படுத்துக் கொள்ளுங்கள் என செவிலியர் சொல்லி இருக்கிறார். அடுத்த கட்ட கீமோதெரபிக்கு சென்றபோது கடந்த முறை கட்ட வேண்டிய பணத்தை செலுத்தாததால் அட்மிஷன் கொடுக்கவில்லை என குற்றம் சாட்டும் சண்முக சுந்தரம் இறுதியில் பணம் செலுத்தியவுடன் அட்மிஷன் கிடைத்ததாக வேதனையுடன் தெரிவித்திருக்கிறார். தங்களிடமிருந்து ரூபாய் 63,000 பணம் பெற்றுக்கொண்டு கீமோதெரபி சிகிச்சை அளித்த மருத்துவமனை மீது நடவடிக்கை எடுக்க கோரி முதலமைச்சரின் விசாரணை தனிப்பிரிவுக்கு கோரிக்கை வைத்திருக்கிறார். சண்முக சுந்தரத்தின் குற்றச்சாட்டை மறுத்துள்ள தனியார் மருத்துவமனை டீன் முதலமைச்சரின் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்படும் அறையையே கிருபாம்பிகைக்கும் ஒதுக்கியதாக தெரிவித்துள்ளார். மேலும் தரமான சிகிச்சையே அளிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சர் காப்பீடு திட்டத்திற்காகவே எக்ஸ்க்ளூசிவா வச்சிருக்கிற ஒரு அதிகாரி இருக்காரு. அவர்கிட்ட கொண்டு போய் கொடுப்பாங்க. அவர் சிஸ்டம் மூலமா இதை அவங்களுடைய தலைமை அலுவலகத்தை அனுப்புவாங்க. தலைமை அலுவலகத்துக்கு பரிசீலனை பண்ணிட்டு எங்களுக்கு அதுக்குண்டான அனுமதி கொடுப்பாங்க. இல்லாட்டினா சில நேரத்தில் விசாரணை பண்ணுவாங்க. அடுத்த இன்னும் எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் வேணும்னு கேட்பாங்க. அந்த மாதிரி எது முடிச்சோன்னு அப்ரூவல் கொடுத்த பிறகுதான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க முடியும். இதனிடையே இந்திய மெடிக்கல் கவுன்சிலின் கவனத்துக்கும் இந்த பிரச்சனையை எடுத்து செல்ல இருப்பதாக சொல்லும் சண்முக சுந்தரம், ஓரளவு படித்த எங்களுக்கே இந்த நிலைமை என்றால் பாமரர்கள் என்ன ஆவார்கள் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். ஒரு வாட்டர் பாட்டில் கூட கொடுக்கல, ஆனா ஃபுட்டுக்கு அதுல பில்லுல போட்டிருக்காங்க, நீ கட்டிட்டு வா அப்படின்ட்டு. இவ்வளவு செலவழிச்ச பணம் எவ்வளவுன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சாகணும்னு சொல்லி போட்டுட்டு அவங்க ஹாஸ்பிட்டல் சைட்ல இருந்தும் வந்தாங்கன்னா முன்னிலையில் என்கொயரி நடக்கட்டும்னு சொன்னேன். அப்புறம் கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டேட் கொடுத்தாங்க. அப்புறம் அந்த அம்மாகிட்ட நான் திருப்பி கேட்டேன், நான் என்ன செய்யலாங்கிறீங்கன்னு. மேக்சிமம் டைம் அவங்ககிட்ட பேசிட்டேன். அவங்க எந்த இதுக்குமே ஒப்ளைஜ் ஆகி வரல. ஒப்ளைஜ் ஆகினா ஒரு மன்னிப்பு தான் கேளுங்கன்னு சொன்னேன், அதுக்கே அவங்க வரல. இதில் எப்படியும் நான் இது போகிறத போக மெடிக்கல் கவுன்சிலுக்கு கண்டிப்பாக போகிறேன் டெல்லி.